அவர்களுடைய ஈடுபாடு எப்படி இருக்கு சார்? அதாவது வந்து முன்னாடி அவர்களது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருந்து கொண்டிருக்கிறது, ஃபியூச்சர்ல எப்படி வந்து இளைஞர்களுடைய பங்கு இருந்தால் அவர்கள் முன்னேறலாம்? ஏன்னா இது மூணுமே வந்து நாட்டினுடைய வளர்ச்சியை தான் நிர்ணயிக்குது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நாம் இப்பொழுது இருக்கின்ற நிலைமையில் நாம் சிந்தித்து பார்த்தால் நமக்கு தெரியும், நமது முன்னோர்கள், நம்முடைய தாய் தந்தை, நம்முடைய தாத்தா பாட்டி, அவர்கள் வழியில் நாம் வந்தவர்கள். அவர்களுடைய உதிரத்தையும் உழைப்பையும் ஒரு பொருட்டாக கருதாமல் தன்னுடைய சந்ததியார்கள் வாழ வேண்டும் என்று அவர்கள் பாடுபட்டார்கள். அதை போன்று இப்பொழுது உதாரணத்திற்கு நான் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு வறண்ட பகுதி, அங்கே ஒருவன் சென்றான். அங்கே பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை, அந்த வெயில் காய்ந்து கொண்டிருக்கிறது. தூரத்தில் ஒருவன் ஏதோ செய்து கொண்டிருந்தான், குனிந்து ஏதோ செய்து கொண்டிருந்தான். பக்கத்தில் சென்று பார்த்த பொழுது அவன் விதை விதைத்துக் கொண்டிருந்தான். அவனிடம் கேட்டான், இங்கே வந்து விதை விதைக்கிறீர்களே, இது ஒரு வறண்ட பகுதியாயிற்றே என்று. அப்பொழுது அந்த விதைத்துக் கொண்டிருந்தவன் சொன்னான், எனக்கு தெரியும், நான் விதைக்கின்ற விதைகளில் ஒரு 5% தான் இது வளரும் என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் எனது சந்ததியிற்கு நான் விட்டு செல்கின்ற விஷயம் இதுதான் என்று அவன் சொன்னான். 15 வருடங்கள் கழித்து அந்த இளைஞன் மீண்டும் அந்த பகுதிக்கு சென்று பார்த்த பொழுது அது ஒரு பூங்காவாக இருந்தது. அங்கே காய்களும் கனிகளும் பூக்களும் தென்றல் காற்றும் ஒரு சோலையும் புல்வெளியும் அவனை வியப்பில் ஆழ்த்தின. அதை போலத்தான் நாம் செய்கின்ற ஒவ்வொரு பணியும் நமது சந்ததியருக்காக தொலைநோக்கு பார்வையில் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். நாம் சுயநலமாக இருப்பதே அது ஒரு விஷயம். இருந்தாலும் நாம் நம்ம சந்ததியருக்கு என்ன விட்டு செல்கிறோம் என்பது அது ஒரு முக்கியமான விஷயம். எனவே நாம் நமது முன்னோர்கள் நமக்கு என்ன செய்தார்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். நாம் இப்பொழுது என்ன செய்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். நாம் பிற்கால சந்ததியருக்கு நாம் என்ன விட்டு செல்கிறோம் என்பதையும் சிந்தித்து மூன்றையும் இணைத்து நாம் செயல்பட வேண்டும். எழுச்சி மிக கருத்து அப்படின்னு தான் சார் சொல்லணும். அவர்களுக்கு உதவி பெறணும்னா யாரை போய் அணுக வேண்டும்? நீங்க சொன்னீங்க பேங்க் அப்படின்னு. பேங்கை தவிர்த்து எந்தெந்த நிறுவனங்கள், நீங்க கிண்டியில ஒரு இன்ஸ்டிடியூட் சொன்னீங்க, அதையும் தவிர்த்து வேற என்னென்ன நிறுவனத்தை போய் அணுக வேண்டும்? உதவி என்பது என்ன என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இளைஞன் இருந்தால், மலையடிவாரத்தில் ஜனகர் என்ற ஒரு ஞானி அமர்ந்திருந்தார். அவரை நோக்கி இந்த இளைஞன் சென்றான். அவரிடம் சென்று உதவி வேண்டும் என்று கேட்டான். அந்த ஜனகர் கூறினார், அந்த மலை குகைக்கு சென்று உனக்கு வேண்டியதை கேள் என்றார். உடனே அந்த இளைஞன் மலை குகைக்குள் சென்றான். குகைக்குள் சென்றால் அங்கே யாருமே இல்லை. உடனே அவன் கேட்டான், உதவி வேண்டும் என்று கேட்டான். அந்த மலை குகை எதிரொலித்தது. அவன் சொன்னதை எதிரொலித்தது. உதவி வேண்டும் என்று எதிரொலித்தது. அவன் மீண்டும் திருப்பி ஜனகர் ஞானியிடம் வந்தான். வந்து நடந்ததை சொன்னான். உடனே அந்த ஞானி சொன்னார், உதவி வேண்டும், ஆம், உனக்கு உதவி வேண்டும். உதவி என்றால் என்ன தெரியுமா? ஊ என்றால் உறுதி, தா என்றால் தன்னம்பிக்கை, வி என்றால் விடாமுயற்சி. இந்த உதவி என்பது உறுதி, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. இந்த உதவி உன்னுள்ளேயே இருக்கிறது. மற்றவர்களும் பெறுகின்ற உதவியை விட பல மடங்கு மதிப்பும் வலிமையும் வாய்ந்து உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்கின்ற ஒரு அற்புதமான உதவி உன்னிடமே உள்ளது என்று கூறினார். அவன் அந்த வார்த்தையை வேதமாக கொண்டு வெளியே சென்றான். பல வெற்றிகளை குவித்தான், செல்வங்களை குவித்தான். இது நடந்த உண்மை. உங்களுடைய அனுபவத்தில் ஏதாவது கேஸ் ஸ்டடிஸ் மாதிரி ஷேர் பண்ண முடியுமா சார்? அதாவது உங்ககிட்ட வந்து, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேட்டராக இருக்கிறதுனால உங்ககிட்ட வந்து ஆரம்ப நிலையில் வந்த ஒரு நபர் வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு நிலைமையை வந்து சொன்னீங்கன்னா நேயர்களுக்கு இன்னும் அதிகமாக மோட்டிவேட் பண்ணுற போல இருக்கும். நான் தருமபுரியில் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது ஒரு 15 இளைஞர்களை தேர்ந்தெடுத்தோம். அப்பொழுது அந்த தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் நான் பயிற்சியாளர் மற்றும் ஊக்குவிப்பாளராக பணி செய்து கொண்டிருந்தேன். 15 இளைஞர்களை தேர்ந்தெடுத்தோம். அவர்கள் ஏழ்மையானவர்கள். அவர்களிலும் நான் குறிப்பிட்டேன், நீங்கள் அடுத்த வேலை உணவிற்கு உன்னுடைய வீட்டில் நீங்கள் செல்லக்கூடாது, உன்னுடைய அப்பா அம்மாவை எதிர்பார்க்கக்கூடாது. அடுத்த வேலை உணவு நீங்கள் சொந்தமாக உங்களுடைய உழைப்பில் உண்பதாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கூறி அவர்களுக்கு அந்த பயிற்சி அளித்தோம். அவர்கள் அந்த பயிற்சியை முடித்து, இது 3 நாட்களான பயிற்சி, இடைவிடாத பயிற்சி. அந்த பயிற்சியை நன்றாக முடித்த பிறகு அவர்கள் சென்றார்கள். ஒரு
6 மாதம் காலம் கழித்து நான் அவர்களை சந்திக்கவில்லை. 6 மாதம் காலம் அவர்கள் வெளியே சென்று விட்டார்கள். 6 மாதம் காலம் கழித்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. அவர் குறிப்பிட்டார், நான் உங்களிடம் அந்த பயிற்சி பெற்ற நபர்களில் நான் ஒருவன். இப்பொழுது நான் சில பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கலாம் என்று இருக்கிறேன். நீங்கள் யாராவது இருந்தால் உங்களுக்கு சொல்லி அனுப்புங்கள். உங்கள் பெயரை மட்டும் சொன்னால் போதும், நான் உடனே வேலையை வைக்கிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த நிலைமைக்கு 6 மாத காலத்தில் அவர்கள் மாற்றப்பட்டு விட்டார்கள், மாறிவிட்டார்கள். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியும் ஆச்சரியத்தையும் கொடுத்த ஒரு விஷயம். இது மிகப்பெரிய சாதனை என்று கூட சொல்லலாம். சாதனை தான். வளர்ச்சி நிலை எப்படி சார் இருக்கிறது இந்த சிறு தொழிலின் வளர்ச்சி நிலை? சிறுதொழிலின் வளர்ச்சி பல காலகட்டங்களிலும் எத்தனை விதமான இந்த ரெசிஷன் இதையெல்லாம் தாண்டி அது வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏனென்றால் சிறுதொழில் தான் நாட்டின் முதுகெலும்பு. பெருந்தொழில்கள் இருக்கும், பெருந்தொழில்களுக்கு கூட அந்த மூலப்பொருட்களையும் மற்ற இதர பொருட்களையும் அளிக்கின்ற ஒரு தகுதியை படைத்தது இந்த சிறு தொழில்கள். சிறு தொழில்கள் என்றால் எதுவுமே இயங்க முடியாது. ஒவ்வொரு சிறிய விஷயத்திலையும் சிறு தொழில்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறது. நாம் காலையில் எழுந்து இரவில் தூங்க செல்லும் வரை நாம் கடந்து செல்கின்ற உபயோகிக்கின்ற அனைத்து பொருட்களும் சிறு தொழில்கள் மூலமாக தயாரிக்கப்பட்டது. நேர் ஒருவர் கேட்டுட்டு இருந்தாங்க, சிறு தொழிலில் வந்து நான் 20 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணனா அது எந்த கேட்டகரியில் வரும்னு. அதை இன்னொரு முறை நேயர்களுக்காக சொல்ல முடியுமா? மைக்ரோ, ஸ்மால், மீடியம் அப்படின்னு சொல்றாங்க. குறு சிறு நடுத்தர தொழில்கள் என்று 3 வகையாக இதை பிரித்திருக்கிறார்கள். அதில் 2 வகையாக என்ன என்றால் மேனுஃபேக்சரிங், இன்னொன்று சர்வீஸ். மேனுஃபேக்சரிங்கால் தயாரிக்கப்படுகிறது, இன்னும் என்றால் சேவை தொழில். தயாரிக்கும் தொழில், அதாவது தயாரிக்கும் தொழில் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி என்றால் அதில் 25% வரை எந்திரங்களில் செய்கின்ற மூலதனம், அதை குறுதொழில் என்கின்றோம். 25% மேல் 5 கோடிக்குள்ளாக அந்த மூலதனம் முதலீடு இருந்தால் அது சிறு தொழில். 5 கோடிக்கு மேல் 10 லட்சத்திற்குள்ளாக இருந்தால் அது நடுத்தர தொழில். இது வந்து தயாரிக்கப்படுகின்ற தொழில், அதாவது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ். சேவை தொழிலுக்கு 10 லட்சம் வரை குறுதொழில், 10 லட்சத்திற்கு மேல் 2 கோடி வரை சிறு தொழில், 2 கோடிக்கு மேல் 5 கோடி வரை நடுத்தர தொழில். இதுதான் அந்த பாகுபாடு. நிகழ்ச்சியின் முடிவில் வந்து நீங்க இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தொழில் ஆரம்பிக்கிற இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கொள்வேன். ஒரு தீபம் இருளை நீக்குகிறது, ஒரு புன்னகை நட்புக்கரம் நீட்டுகிறது, ஒரு மரம் காடாய் பெருகுகிறது, ஒரு கீற்று காற்று சுகம் அளிக்கிறது, ஒரு இளைஞன் தனது முதல் காலடி ஒரு நெடிய தொழில் பயணத்தை தொடங்குகிறது. ஆகவே இளைஞர்களே, இன்றே உங்கள் மனதில் இருக்கின்றதை, கருவாக இருப்பதை, அதை வெளியே கொண்டு வந்து இந்த நெடிய தொழில் பயணத்திற்கான முதல் காலடியை வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் என்னுடைய எண்ணங்களை பரிமாறிக்கொள்ள வாய்ப்பளித்த பொதிகை டிவிக்கு நன்றி கூறி அமைகிறேன். கடந்த 1 மணி நேரமாக தங்களுடைய நேரத்தை விதைத்தும் கருத்துக்களை பதித்தமைக்கும் பொதிகை தொலைக்காட்சியின் சார்பில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களும் பல நல்ல கேள்வியை கேட்டு நிகழ்ச்சியை செழிப்புற ஆக்கியிருக்கிறார்கள். உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 1 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து ரொம்ப தெளிவா தெரிகிறது. உழைப்பு உழைப்பு உழைப்பு, அப்படி தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் வந்து சின்ன வயசுல படிச்ச கதை தான் இது. கதை வந்து சில்லியா இருந்தாலும் அதுக்குள்ள போய் பார்த்தோம்னா கான்செப்ட் ரொம்ப பெருசு அப்படின்னு தான் சொல்லணும். இது வேற எந்த கதையும் இல்லை, காக்கா கதை தான். பறந்து வர காக்கா வந்து பானைக்குள்ள வந்து தண்ணி கம்மியா இருந்த போதிலும் கற்களை போட்டு பானை மேல தண்ணி வந்து குடிச்சிட்டு போன கதை நம்ம எல்லாம் கேட்டிருப்போம். இந்த கதை பாத்தீங்கன்னா சின்ன கதை, ஆனா இதுல இருந்து என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, 5 அறிவு படைத்துள்ள அந்த காகத்திற்கே இந்த சமுதாயத்தில் போராட இத்தனை முயற்சிகள் தேவைப்படுமேயானால் 6 அறிவு படைத்த மனிதர்களாகிய நமக்கு, அதுவும் இளைஞர்களுக்கு, 4 பக்கமும் இளைஞர்கள் இந்த சமுதாயத்தில் எத்தனை சாதனைகளை புரிய வேண்டும் என்பதனை நீங்களே சிந்தித்து பார்த்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு நல்ல தலைப்பில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.